வணக்கம். மீண்டும் பல மீடியம் ப்ளஸ் லோ பட்ஜெட் படங்கள் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு வீக்கெண்ட். அதில் முதல்ல ஸ்வீட் ஹார்ட். ரியோ ராஜ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸ்வினீத் சுகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய முதல் படம் இது. யுவன் சங்கர் ராஜாவுடைய ப்ரொடக்ஷன். கடந்த ஒரு வாரமாக ஆன்லைனில் பல பாப்புலரான சேனல்ஸில் பேட்டி லூட்டின்னு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெய்லரில் அடல் காமெடி மாதிரி தெரிஞ்சது. அப்போவே தெரியும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு யூஏ தான் கொடுப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி யூஏ 16+ கொடுத்துருக்காங்க. பட் இது அடல் காமெடி இல்லை, மெச்சூரான தீம் இருக்கிற படம் தான். ஒரு ரொமான்டிக் ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ட்ராமா எனக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்வீட் ஹார்ட். சின்ன வயசில் அம்மா தன்னை விட்டு போனதுனால ரிலேஷன்ஷிப், கமிட்மெண்ட், ட்ரஸ்ட்னு பல வகையான இஷ்யூஸ் இருக்கிற ஹீரோ தான் ரியோ. அவரும் ஹீரோயின் கோபிகாவும் ஒரு ஈவெண்ட்டில் மீட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க, தென் லவ் பண்ணுறாங்க. பட் இவரோட இன்செக்யூரிட்டிஸ்னால இவங்களுக்குள்ள சின்ன சின்ன உரசல்கள் அப்பப்போ வந்து ஒரு பாயிண்டில் பிரேக்கப் பண்ணிடுறாங்க. பிரேக்கப் பண்ண 3 மாதம் கழிச்சு ஒரு ட்விஸ்ட் வருது. இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன, இவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள்லாம் என்னென்ன, பிரிஞ்ச லவர்ஸ் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த ஸ்வீட் ஹார்ட். லைட்டாக டார்க்கர் ஷேட்ஸ் இருக்கிற கேரக்டரில் ரியோ ராஜ் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. கேரக்டர் சிறப்பாக போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் எமோஷனல் சீன்ஸில் கன்வின்சிங்காக இருக்கிற அளவுக்கு மற்ற சீரியஸான சிச்சுவேஷன்ஸில் அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. ஹீரோயின் கோபிகா ரமேஷ் ஆல்ரெடி சுடலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிராகன்லையும் ஒரு கேமியோ பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு நல்லாவே செட் ஆயிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீமுக்கு ஒரு நல்ல வருகைன்னு சொல்லலாம். அவங்களுக்கானது டப்பிங் வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது மட்டும் ஒரு டெம்ப்ளேட்லேயே இருந்துச்சு. போன வாரம் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் ப்ரொடக்ஷனில் கிங்ஸ்டனில் ஹீரோ ஃப்ரெண்டாக நடிச்சிருந்த அருணாச்சலேஸ்வரன் இந்த வாரம் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ப்ரொடக்ஷன்லையும் ஹீரோ ஃப்ரெண்டாகவே நடிச்சிருக்காரு. ஒரு சில இடங்களில் மட்டும் சிரிக்க வைக்கிறாரு. அவருக்கு பேரா வர ஃபௌசி நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் அப்பாவை வர ரெஞ்சி பணிக்கர் மலையாளத்தில் பல படங்களில் போலீஸ், டாக்டர், லாயர்னு ப்ரொஃபஷனல் ரோல்ஸ்லேயே நடிச்சதுனாலே என்னமோ தெரியல, நெஞ்சு நிமித்திக்கிட்டு ஷோல்டர் மூமெண்ட்லேயே படம் முழுக்க மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரா. பார்க்க கொஞ்சம் ஆடாக தான் இருந்துச்சு. தாத்தா கேரக்டரில் சுரேஷ் சக்கரவர்த்தி ரொம்ப அநாயகமான கேரக்டர் எழுதப்பட்டதுனாலே என்னமோ அவர் கரெக்டாக அதில் செட் ஆயிடுறாரு. இந்த மொத்த லாட்டில் ஹீரோவோட அக்காவை வர ரேஷ்மி கார்த்திகேயன் தான் ரொம்ப நேச்சுரலான ஒரு பர்ஃபார்மராக தெரியுறாங்க. யுவன் சங்கர் ராஜா ப்ரொடக்ஷன்ங்கிறதுனால பாட்டெலாம் செம்மையாக போட்டுருவாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் டோட்டலி ராங். போன வாரம் கிங்ஸ்டனில் ஜிவி பிரகாஷ் என்ன பண்ணியிருந்தாரோ அதே தான் இங்கேயும். அண்ட் அங்கே மாதிரியே இங்கேயுமே கூட இன்டர்வலுக்கு அப்புறம் தேவையே இல்லாத ஒரு பெப்பியான ஒரு பாட்டு ஒன்று வருது. ஆனால் அதுவும் வந்து அந்த பாட்டு மாதிரியே கேட்க நல்லா இருக்குது. அது எப்படி அந்த சிங்க்ன்றது எனக்கு புரியல. பின்னணி இசையில் ஸ்டாண்ட் அவுட்டாக எதுவும் இல்லை. ரொமான்டிக் காமெடிஸில், ட்ராமாஸில் பெருசாக என்ன கதை இருக்க போகுது? 2 பேர் லவ் பண்ணுறாங்க, பிரியிறாங்க, திரும்ப எப்படி ஒன்று சேருவாங்க? இதில் கான்ஃப்ளிக்ஸ்னு புதுசாக நம்ம ஏதாவது தேடி கொண்டு வரணும், கேரக்டர்ஸோடைய நேச்சரை மாற்றணும். இப்படி சிம்பிளாக சொல்லிட்டாலுமே கூட இதில் இந்த மொமெண்ட்ஸுங்கிறத கிரியேட் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ஸ்வீட் ஹார்ட்டில் அப்படியான மொமெண்ட்ஸ் படத்தோடைய கிளைமேக்ஸ் போர்ஷனில் டுவர்ட்ஸ் எண்ட் தான் கொஞ்சம் கிரியேட் ஆகுது. ஒரு நெய்பர் கேரக்டர் அங்கங்கே பிளேஸ் பண்ணது மூலமாக கண்டிப்பாக இந்த கேரக்டரை வச்சு ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஆனால் அதை கரெக்டாக ஹீரோடைய வாழ்க்கையோட கனெக்ட் பண்ண விதம் நல்லாவே இருந்தது. அண்ட் அந்த கொஞ்ச நேரமும் தென் ஹீரோயினை மீட் பண்ணி ஹீரோ பேசுகிற மொமெண்ட், இதுக்கப்புறம் படத்தை லைட்டராக முடிக்க இவங்க வச்ச சின்ன காமெடி, இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆகுது. ஸோ கொஞ்சம் பரவாயில்லையே அப்படின்னு சொல்ல வைக்கிற அந்த கடைசி கட்டத்தை நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி நம்மளை செம்மையாக சோதிக்கிற முதல் 1.5 மணி நேரத்தை நீங்கள் வெயிட் பண்ணி தாண்டி ஆகணும். இந்த ஜானருக்கான ஒரு பிளாட், அதுக்கான கேரக்டர்ஸ், ஃப்ளோவாக போகிற திரைக்கதைன்னு எல்லாம் இருந்துமே கூட நான் சொன்னேன் இல்லையா, அந்த மொமெண்ட்ஸ் அது ப்ராப்பராக கிரியேட் ஆகலை. அண்ட் எங்கேயுமே ஒரு எமோஷனல் கனெக்டும் இல்லாமல் போனது அடுத்த காரணம். இந்த படத்தை நான் லீனியராக நரேட் பண்ணணும் இயக்குனர் எடுத்த முடிவும் ஒரு வகையில் பேக் ஃபயர் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா முதல் 20 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு கன்வே ஆகிற ஒரு விஷயத்துக்கு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்து ரிவீல் பண்ணுறான்னு ட்ரை பண்ணுறாங்க பாருங்க, அது சுத்தமாக ஒர்க் ஆகலை. அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகளையும் பெருசாக ஒரு சுவாரஸ்யம் இல்லை. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்டை மட்டுமே வச்சு அப்படியே காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க, தென் டென்ஷன் பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே திரைக்கதையில் அவ்வளோ சிறப்பாக உட்காரலை. அதோட முதல் பாதியில் நடக்கிற பல சம்பவங்களை டம்மி ஆக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு விஷயம் ரிவீல் ஆகும்போது am I a joke to you அப்படின்னு முதல் பாதியை நாமளும் சேர்ந்தே ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. தென் ஒரு நாள் நைட்டு நடந்த சம்பவம்னு ஒரு விஷயத்தை பில்டப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க. கிளைமேக்ஸ் முன்னாடி அது என்ன சம்பவம் அப்படின்னு ரிவீல் ஆகும்போது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த am I joke to you ரியாக்ஷன் அதுதான் திரும்பவும் வருது. இதில் அருணாச்சலேஸ்வரன் கேரக்டரை வச்சு ஒரு 10 நிமிஷம் காமெடின்னு ஒன்று படம் முழுக்க அங்கங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதோடைய பர்பஸ்லாம் என்ன அப்படின்னே புரியல. ஸோ நரேஷன் இப்படி இன்னெஃபெக்டிவாக போனதுனால ரிச்சான ஸ்ட்ரைக்கிங்கான கலர்ஸ் நிறைஞ்ச ஃப்ரேம்ஸை தந்திருக்கிற பாலாஜி சுப்ரமணியமோட சினிமாட்டோகிராஃபி பாயிண்ட்லெஸ்ஸாக போயிட்டு வந்தாலும் நான் லீனியர் நரேஷனை சீம்லெஸ்ஸாக கட் பண்ணியிருக்கிற தமிழ் அரசனோட எடிட்னு டெக்னிக்கல் விஷயங்களுக்கு பெருசாக மைலேஜ் இல்லாமே போயிடுது. மொத்தத்தில் இந்த ஸ்வீட் ஹார்ட் ஒரு சுமாரான ரொமான்டிக் ட்ராமா. முழுக்க காமெடியாகவும் எடுக்க முடியாமல், ட்ராமாவும் எடுக்க முடியாமல் ஏதோ ஒரு குழப்பம் என் ப்ராடக்ட்டில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த படத்தில் இந்த குழப்பங்கள்லாம் இல்லாமல் இயக்குனர் எக்ஸிக்யூட் பண்ணுவார்னு நம்புவோமாக. வாழ்த்துக்கள். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மெச்சூரான தீம் அப்படியான விஷயங்களை படம் முழுக்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுனால இது கண்டிப்பாக அடல் சொல்லி.